அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தனிப்பாடல் திரட்டு அந்தகக்கவி வீரராகவர் எழுதியது. அந்தகக்கவி வீரராகவ முதலியார் தொண்டை நாட்டில் வாழ்ந்த ஒரு புலவர். கண் பார்வை அற்றதனால் அந்தகக்கவி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவருடைய சிறப்பு சிலேடை சுவை நிறைந்த பாடல்களை எழுதியதில் வல்லவர் என்று. பல புரவலர்களையும் அரசர்களையும் பாடி பரிசில் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். சிலேடை நயத்துடனும் நகைச்சுவையாகவும் பல பாடல்களை புனைந்த ஒரு நபர். சோழ நாட்டிற்கு சென்று சில காலம் தங்கினார். அதன் பிறகு ஈழத்திற்கு சென்று பராசரசேகரன் என்ற ஒரு மன்னனின் அவைக்கு சென்று பாடல்களை பாடி பரிசில் பெற்று திரும்பினார். திருவாரூரில் கோயில் கொண்டுள்ள தியாகேசரின் பெயரில் திருவாரூர் உலாவும், கயத்தாற்றரசன் பெயரில் கயத்தாற்றரசன் உலாவும் பாடியிருக்கிறார். மதுராந்தகத்திற்கு அருகே உள்ள சேயூரில் கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமான் மீது சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்கிற ஒரு நூலும் பாடியிருக்கிறார். இந்த தனிப்பாடல் திரட்டு ஒரு 110 புலவர்கள் பாடிய 1113 பாடல்களை கொண்ட ஒரு திரட்டு. இதில் அந்தகக்கவி வீரராகவ முதலியாரின் பாடல்கள் மொத்தம் 37. அதில் நமக்கான பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பாடல்கள். அதில் முதல் பாடல் பார்த்திங்கன்னா வைக்கோலையும் யானையும் சிலேடையாக சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. வைக்கோலானது வாரி களத்தில் அடிக்க பயன்படும். நெல் காய்ந்து நெல் வந்த பிறகு அதை எடுத்துருவாங்க உதித்து. அப்புறம் அந்த புல் மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நெற்கதிர் அது மட்டும் காஞ்சு போகிறத வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த வைக்கோலானது எங்கே வச்சு நம்ம அடிப்போம் அப்படின்னா களத்தில். அதை அடிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் களம். இதே போல் தான் யானையும் பகைவரை வாரி களத்தில் அடிக்கும், போர்க்களத்தில் அடிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டும் வைக்கோலும் யானையும் வாரி களத்தில் அடிக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் இது சொல்கிறாங்க. அதன் பிறகு வைக்கோலானது ஒரு போர்க்கோட்டையாக புகுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த வைக்கோல் சென்று வைக்கோல் வச்சு செய்யக்கூடிய அந்த போரானது ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போர் முடிந்து வந்த யானை கட்டுத்தறியாகிய தன்னுடைய கோட்டைக்குள் புகும் அப்படின்றத ரெண்டாவது தான் சொல்கிறாங்க. வைக்கோல் போரில் சிறந்து விளங்கும். நிறைய வைக்கலை சேர்த்து வச்சு போர் பண்ணுவாங்க. அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், போரில் பொலிவுற்றிருக்கும். அதே போல் தான் யானையும் போரில் தனக்கான அலங்காரங்களோடு அழகாக ஒரு பொலிவோடு காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலது வைக்கோலும் சரி யானையும் சரி வாரி களத்தில் அடிக்கும். பின்னர் வைக்கோல் போரால் செய்யப்பட்ட அந்த கோட்டைக்குள் புகும். அதே போல தான் போர்க்களத்திலிருந்து வந்து யானை கட்டுத்தறியாகிய தன்னுடைய கோட்டைக்குள் புகும். வைக்கோல் போரில் சிறந்து விளங்கும். இந்த யானையும் அப்படித்தான் போர்க்களத்தில் மிகவும் அழகாக ஒரு சிறப்புற்று பொலிவுற்று விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முகுந்தனும் முரமும் அப்படின்னு ஒரு சிலேடை பாடல். முகுந்தன் அப்படின்றது இந்த இடத்துல பெருமானுடைய ஒரு அவதாரத்தை குறிக்கும். உலகளந்த பெருமாளாகிய முகுந்தன் வலிமை மிக்க ஒரு சிங்கமாக தோன்றினார். அதாவது இது நரசிம்மர் அவதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த முரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை கொண்டு போய் எப்படி அங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்கள். வலிமை மிக்க மூங்கிலாகிய அரியால் பின்னப்பட்டது தான் இந்த முரம். மூங்கில் அரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரியால் செய்யப்பட்டது இந்த முரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரி அப்படின்னா சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. முகுந்தன் ஆகிய பெருமாளை குறிப்பதற்கு சிங்கமாக தோன்றினான் என்றும், அதாவது அரியாக தோன்றினான் என்றும், முரம் வலிமைமிக்க மூங்கில் அரியால் பின்னப்பட்டது என்பதும் முதல் இது. குழந்தை ஒரு கண்ணனாக பெண்களுடைய கையில் பிடிபட்டிருக்கிறார். அதே போல தான் இந்த முரமும் பெண்கள் அரிசி புடைப்பதற்காக தன்னுடைய கைகளில் பிடிபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வலிமைமிக்கார் உள்ளங்களிலெல்லாம் வாழ்கிறது இந்த முரம். அதே போல் வலிமைமிக்க எல்லோருடைய உள்ளங்களிலும் இந்த திருமால் இருக்கிறார் என்பது செய்தி. ஓங்கி உலகளந்த முகுந்தன் என்கிற பெருமாள் சிங்கமாக தோன்றினார். அதே போல தான் முரம் என்பதும் வலிமைமிக்க மூங்கில் என்கிற அதனால் பின்னப்பட்டது. குழந்தை கண்ணனாக பெண்கள் கையில் பிடிபட்டிருக்கிறார். அரிசி படைப்பதற்கு பெண்கள் கையில் பிடிபட்டிருக்கிறது இந்த முரம். நெஞ்சுறு மிக்கவருடைய வலிமை மிக்கவருடைய உள்ளங்களிலெல்லாம் ஊந்தன் இருக்கிறான். வலிமை மிக்கவருடைய இல்லங்களிலெல்லாம் இந்த முரமும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த பாடல், கடைசி பாடல், சந்திரனும் நிலவும் பற்றிய ஒரு சில இடைப்பாடல். சந்திரன் நிலவாக விளங்குகிறது. ஆனால் மழையானது ஒரு நிலத்தின் வாய்போல் அங்கங்கே பிளந்து அடுக்குகளாக காணப்படுகிறது. ஒரு பூமி பிளந்து அதற்கு வாய் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த மலையினுடைய அடுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் நிலவாய் வானத்தில் காட்சியளிக்கிறது. மலை நிலத்தின் வாயாக காட்சியளிக்கிறது அங்கங்கே அடுக்குகளோடு அப்படின்னு சொல்கிறார். நீண்ட வானத்தில் படிந்து சில நேரங்களில் நிலா உலவுகிறது. ஆனால் மழையோ நீண்ட வானத்தில் அப்படியே உரசிட்டு வானமும் இந்த மலையும் உரசிக்கொண்டு ஒரு படிந்திருப்பது போல், வானத்தில் படிந்திருப்பது போல் இந்த மலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தலைக்கு மேல் தோன்றி வருகிறது நிலா, அதாவது சந்திரன். மழையானது நம்முடைய தலைக்கு மேல் தோன்றுகிறது. எப்போது? நம் மலையில் சில நேரங்கள் எல்லாம் உலவி வரும்போது சந்திரன் உலவுகிறது என்பது தெரியும். நாம் மலையின் மீது உலவி வருகிறோம். அப்போதெல்லாம் பார்த்தால் இந்த நிலவும் நம் தலைக்கு மேல் உலா வருவது போல் தோன்றுகிறது அப்படின்றது செய்தி. நன்றி.